நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். ஐஸ்வர்யா லட்சுமி, விஷ்ணு விஷால், அப்புறம் நம்ம செல்ல ஐயாவு அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் கட்டா குஸ்தி பார்ட் 2. கட்டா குஸ்தி பார்ட் 2 வந்து பார்ட் 1 பார்த்து தான் படம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா படத்தில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீன்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தை வந்து கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் கட்டித்தாரில் தூவி விட்டாங்கன்னு சொல்லலாம் டேரக்டர். இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்தா தான் உங்களுக்கு படம் முடியுமான்ற அளவுக்குலாம் கிடையாது. சீக்வன்சி படம் தமிழ் சினிமாவில் பார்ட் 2 படங்களில் வெற்றி பெற்ற படங்கள் ஒரு சில படங்கள் தான் வரல விட்டு எண்ணிடலாம். அந்த வயசில் இந்த படத்தை சேர்த்துக்கலான்னே சொல்லலாம். பக்கமான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு மூவியை சூப்பரான ஜெண்டரில் கொடுத்துருக்காங்க. அதான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்க ஹஸ்பண்ட் வந்து வாழ்க்கையில் எவ்வளோலாம் அனுபவிக்கிறாங்க கஷ்டப்பட்டு, அதை எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறாருன்றத ஒரு கச்சிதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஃபஸ்ட் ஹாஃபில் முழுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மத்தியில் ஒரு ஈகோ கிளாஸ் நடக்குது. ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம கோச்சுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கல. அந்த கிளாஸ் மூலமாக ஹஸ்பண்டை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது மூலமாக வந்து ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் எப்படி பிரிக்கணுன்றதை இன்டர்வியூவில் வச்சு பிளாக்ல வச்சு நம்ம டேரக்டர் முடிச்சிருக்காரு. இன்டர்வியூக்கு அப்புறம் கதையோட ஸ்டோரியே டோட்டலாக மாறுது. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுக்குள்ள பஞ்சாயத்தை வச்சு ஸ்போர்ட்ஸ்லையும் இதுலேயும் எவ்வளவு சேலஞ்சு பண்ணி அவர் ஹஸ்பண்டு மறுபடியும் ஒய்ஃப் கூட சேர்ந்தாரா, பிள்ளையை பார்த்தாரா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் வர காமெடிகள் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பான காட்சிகளாக போனாலுமே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சம்பவக்காரிணி அந்த பாடல்களை வந்து ரசிக்க முடியலாமல் கொஞ்சம் கிளாமரும் ப்ளஸ் கூடுதலாகவே வந்து இந்த படத்தில் வந்து அந்த பாடலில் சேர்த்துருக்காங்கன்னே சொல்லலாம். அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் வர்ற பாடல்களுக்கு வந்து பெருதளவும் இல்லாட்டாலும் வந்து ஓரளவு டீசெண்டான பாடல்களாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து தன்னுடைய பொண்டாட்டிக்காக வாழ்ந்த புருஷனை வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க இன்டர்வல்ல. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்றது தான் அந்த படத்தோட மீதி கதையை வச்சுருக்காங்க. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வச்ச கிளைமேக்ஸ் தான் இங்கேயும் தூக்கி வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்கும் நடுவில் வந்து போட்டியே நடக்குது. அதில் வந்து ஜெயிச்சுட்டு இல்லையா அப்படின்றத படத்தோட கிளைமேக்ஸில் படத்தை முடிச்சிட்டாரு. இதில் மத்தியில் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் இருந்ததுன்னா டீச்சர் மீனு. அவங்களுடைய டீச்சருடைய பொண்ணோட டீச்சர் வந்து மீனு, அவங்களுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீனுவும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுவாங்க. அப்படி போடு என்னதான் தமிழ் சினிமா விட்டு தளபதி விஜய் போனாலுமே தளபதி விஜயை தமிழ் சினிமா இன்னும் விடலைன்னு சொல்லலாம். அவர் ரெஃபரன்ஸ் சீன் இல்லாமல் மூவியில் எந்த சீன்ஸுமே இல்லை, எந்த பாடல்களுமே இல்லைன்னு சொல்லலாம். கடைசியாக வந்த கருப்பு, இப்போ வந்த படம் கட்டா குஸ்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்து அவருடைய ரெஃபரன்ஸ் காட்சிகள் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து நம்ம விஷ்ணு விஷால் தான் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஷாம் நிடிஷன் வழக்கம் போல் அதே இதுதான். அப்புறம் சினிமாகிராஃபி வந்து கேஎம் பாஸ்கரன். ஒரு ஆடுகளத்தில் கலந்த ஒளிப்பதிவை வந்து பல கச்சிதமாக கொடுக்கணுக்காக அவர் எவ்வளோ மணிக்கு இருக்காருங்கிற சூப்பராக கொடுத்துருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய எடிட்டர் பரத் விக்ரமன் அவருடைய ஒளிப்பதிவுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டிங் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சூப்பராக நம்ம ஆடியன்ஸ் ஓரியன்டாக வந்து வச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். படத்தில் ஒரு சில இடத்துல லாஜிக்கை பார்க்காம பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து கோர்ட்டில் நடக்கிற காட்சிக்கெல்லாம் வந்து விழுந்து சிரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கருணாஸ் வந்து ஆம்பளை தான் என்றைக்குமே கெத்து அப்படின்றத செருப்பால் அடிச்சுட்டு உணர்ந்தத்தனமாக வந்து அவங்க ஒய்ஃப் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவாங்க. அந்த காட்சிகளை வந்து தேட்டரில் பெரிய கூஸ் பம்ப்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸாக வந்து தேட்டரில் செகண்ட் ஹாஃபில் வர காட்சிகளாக வந்து ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, பக்காவான மூவின்னு சொல்லலாம். இந்த வாரம் வந்த மூவி கட்டா குஸ்தி 2. ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓவராலாக இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தருவேன். ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் ஃபேமிலியோடு சேர்ந்து போய் என்டர்டைன்மெண்ட்டோடு போய் ஃபன்னாக போய் பார்த்துட்டு வரலாம். இந்த வாரத்தில் வந்த மூவின்னு சொல்லலாம். போன வாரம் கான்சிட்டி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் இந்த வாரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரூலிங்கான வந்து இந்த படத்தில் இருக்கும்னு சொல்லலாம். தளபதி ரெஃபரன்ஸ் சீன்ஸ் வந்து எனக்கு வேறு லெவல் பெஸ்ட்டு சீன்ஸ். அதில் டீச்சரையும் என்னுடைய குழந்தையும் தூக்கி இடுப்பில் உட்காருவாருங்க. சரியான காட்சி தான். வேறு லெவல். யோகி பாபுவோட வர கடைசி 2 நிமிஷம் காட்சிகளை வந்து அவர் கொடுத்த ரோலை வந்து கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. ரம்யா கிருஷ்ணா அவங்க வந்து சிறப்பு தோட்டத்தை வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. பாய்.